ஹரே கிருஷ்ணா. நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ரெண்டே பிரச்சனைகள் தான். அது சுகம், துக்கம். இந்த ரெண்டும் தான். அது உண்டாக காரணங்கள் என்ன? உடல், மனம், புத்தி. இது உருவாறதுக்கு காரணங்கள் என்ன? எண்ணம் தான். எண்ணத்தால, அதோட விளைவால தான் செயல்கள் உண்டாறது. இப்படி எண்ணம், உடல், இந்திரியங்கள், மனம், சுகம், துக்கம், ஆசை, இப்படி லௌகீக உணர்ச்சிகள்லயே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படி போறப்போ இந்த இன்ப துன்பங்கள் எல்லாமே டெம்பரவரி தான். இதையெல்லாம் தாண்டி நிரந்தர அமைதி, பீஸ் ஏதாவது உண்டா? இருக்கான்னு வாழ்க்கையோட ஏதாவது ஒரு கட்டத்துல எண்ணம் வருது. அந்த நிரந்தர சுகம், நிரந்தர நிശ്ചலமான அமைதியை தேடுறப்போ நமக்கு இறை சிந்தனை லேசா எட்டி பாக்குது. இந்த லௌகீக சம்சார சக்கரத்துல பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல மாட்டியிருக்கோம். அத கடந்து இறை சிந்தனை எப்பவோ வருது. அப்படி வந்தா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட தோணுது. கோயிலுக்கு போறோம், கஷ்டத்தை இறைவன்கிட்ட சொல்றோம். அப்பவும் இறைவன் கிட்ட லௌகீக தேவைகள் தான் கேக்குறோம். அப்படி கேட்காம ஏதாவது ஒரு கட்டத்துலதான் லௌகீகத்தை கடந்து நான் யார், ஏன் இங்க வந்தேன், இதுக்கு முன்னாடி அதாவது பிறப்புக்கு முன்னாடி என்ன செஞ்சேன், இறப்புக்கு அப்புறம் என்ன ஆவேன், ஏன் இப்படி இன்ப துன்பங்கள்ல உழண்டுட்டு இருக்கேங்கிற கேள்விகள் வருது. அப்படி வந்தாலும் அது கொஞ்ச நேரம்தான். அந்த எண்ணங்களுக்கு விடை தேட நமக்கு நேரம் இருக்கிறது கிடையாது. ஜீவ ஆத்மாவோட மூலத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஒரு சில பெரிய ஞானிகளுக்கு தான் சாத்தியம் ஆகுது. நாம என்னதான் அன்றாட வாழ்க்கையில சுகம் துக்கங்கள்ல உழண்டு திரிஞ்சாலும் அப்பப்போ இப்படி ஆத்ம ஞானத்தை பத்தின சிந்தனை, சின்ன ஸ்பார்க் நமக்கு வந்தாலே அது நம்மள தர்ம வழியில எடுத்துட்டு போகும். ஹரே கிருஷ்ணா.